வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து திங்ஸ்பீக் கிளவுட் வந்து கண்ட்ரோலர்ல இருந்து டைரக்டாக ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம திங்ஸ்பீக் அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் வந்து திங்ஸ்பீக் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து thingspeak.com அப்படின்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா mathworks.com-ஓட ஐடி கொடுக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்கும். இங்கே தென் mathworks.com-ஓட யூசர்நேம் இல்லைன்னா வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ். Password and sign in. ஸோ இங்கே வந்து சேனல்ஸ் ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்கும். இன்கேஸ் வேற எங்கேயாவது டைரக்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து இந்த சேனல்ஸுங்கிற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு மை சேனல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் நேற்று நம்ம கிரியேட் பண்ணது வந்து லேப் கண்ட்ரோல். ஸோ இந்த சேனல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து விஜெட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓஐல இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இதுக்கான கோடிங்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோலர்ல இருந்து அப்டேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஏபிஐ கீஸ். ஸோ ஏபிஐ கீன்ற டேப்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கீ இருக்கும். ஒன்று வந்து ரைட் ஏபிஐ கீ. ஸோ இது வந்து கிளவுட்ல ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இன்கேஸ் நீங்கள் சென்சார்ஸ்ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஏபிஐ கீ யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க சென்சார்ஸ்ல இருந்து கண்ட்ரோலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கமாண்டை கிளவுட்ல இருந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரீட் ஏபிஐ கீ யூஸ் ஆகும். ஸோ ஹோம் ஆட்டோமேஷன்ல லைட்டு ஃபேன் அந்த மாதிரியான டிவைசஸ் சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஏபிஐ கீ யூஸ் பண்ணுங்க. டெம்பரேச்சர் இல்லை ஹியூமிடிட்டி அந்த மாதிரியான சென்சார் பேராமீட்டர்ஸ் டேட்டாவை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரைட் ஏபிஐ கீ யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் பேராமீட்டர் ரூம்ல வந்து ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி டேட்டாவை எடுத்து அதை வந்து கிளவுட்ல அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ இதுதான் வந்து Arduino சைட்ல இருக்கக்கூடிய கோட். இதுதான் நம்ம நோட் எம்சில டம்ப் பண்ண போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் thingspeak.h. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளவுடுக்கு வந்து சில இன்டர்ஃபேஸிங் கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க இங்கிருந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுடுக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல அவங்க வந்து ஹெடர் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெடர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ்பீக்கோட ஹெடர் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சில் thingspeak.h அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GitHubல இருந்து லிங்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ லிங்க் டேரக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அது வந்து நம்ம பர்பஸ்க்காக தேடுறோமோ அங்கிருந்து கிடைச்சதுன்னா பெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து திங்ஸ்பீக் அப்படிங்கிறது mathworks.com படிச்சிருந்தோம். ஸோ அப்போ GitHubல mathworks.com அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டவுன்லோட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ வேறையும் டவுன்லோட் பண்ணலாம். பட் இவங்க வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த லிங்க் தான் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபைலில் போனீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் நம்ம எது இன்க்ளூட் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே லாஸ்ட்டில் கிடைக்கும். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு ப்ரொசீஜர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து mathworks.com அப்படிங்கிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் GitHub ரெஸ்பான்சிபிலிட்டியில் thingspeak Arduino அப்படிங்கிற இந்த லைப்ரரி தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த கோடில் போயிட்டு இங்கே டவுன்லோட் ஜிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரியில் அதுக்கப்புறம் ஆட் ஜிப் லைப்ரரி கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ எங்கே வச்சிருக்கீங்க டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு அந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிப் ஃபைல் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய திங்ஸ்பீக்னுடைய ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணணும். Next ESP8266 Wi-Fi.h
நீங்க ESP போர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து இன்பில்டா வந்துருக்கும். ஸோ அதனால நீங்க வரி பண்ண வேண்டாம். ஸோ இது ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் SSID அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ESP8266 அப்படிங்கிற கண்ட்ரோலர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்ல இருந்து நம்ம வந்து ஒரு வைஃபை நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றதுக்காக. சரியா? ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால் ரெண்டு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரியா? ஸோ இது என்ன மெத்தட்ல கனெக்ட் ஆகுது அப்படின்னா வைஃபை. சரிங்களா? ஸோ அதனால இந்த வைஃபைனுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து SSID அப்படிங்கிறது. ஸோ என்னோட வைஃபையோட யூசர் நேம், அதாவது இந்த கேஸ்ல நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால என்னோட மொபைல் ஃபோன் ஹாட்ஸ்பாட்னுடைய நேம் பிளஸ் அதோட பாஸ்வேர்ட். ஸோ ஈஸியா இருக்கும் 1 to 80 பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலர் வந்து வைஃபை கூட கம்யூனிகேட் ஆகி இன்டர்நெட் கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால். ஓகேவா? வைஃபை அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்னு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் டேட்டாஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால வைஃபை மெத்தட் கிளைண்ட்னு ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ThinkSpeak வந்து டேட்டாவை அப்லோட் பண்ண போறோம். இங்கிருந்து டேட்டாவை நான் வந்து அப்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க சேனல் நேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க நீங்க ThinkSpeak உள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு சேனல் நேம் நீங்க வச்சிருப்பீங்க. லேப் கண்ட்ரோல் ஒரு சேனல் நேம் வச்சிருப்பீங்க. பட் இது வந்து நீங்க கிரியேட் பண்ற எல்லாருமே இதே சேம் நேம்ல வச்சிருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேனல் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சேனல் ஐடின்னு யூனிக்யூ நம்பர். ஸோ இந்த சேனல் ஐடியை காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சேனல் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த சேனல் ஐடி. ஸோ இதை நீங்க வேணா சேனல் ஐடினே மாத்திக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ சேனல் ஐடிங்கிறது ஆக்சுவலா நீங்க ThinkSpeak அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட சேனலுடைய இந்த நம்பர். ஓகேவா? நீங்க ஒரு 4 சேனல்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இங்க மை சேனல்ஸ் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 சேனல்ஸ் இருக்கு. இன்னொரு சேனல் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சேனல்ஸ் வச்சிருக்கலாம். எந்த பர்டிகுலர் சேனலை ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் சேனல் ஐடி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சேனல் ஐடி வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கேரக்டர் ரைட் API கீ. ஸோ இந்த ரைட் API கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாவை கண்ட்ரோலர்ல இருந்து கிளவுடுக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? கிளவுட்ல நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ அதனால ரைட் API கீ நம்ம எடுக்கணும். ஸோ இங்க போயிட்டு API கீஸ் கிளிக் பண்ணுங்க. ரைட் கரெக்டான அந்த சேனல் உள்ள போயிட்டு API கீல உள்ள போய் நீங்க வந்து ரைட் API கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் தான் பெஸ்ட். ஏன்னா இது வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பிளஸ் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இன்டிஜர் ஃபீல்டு நம்பர். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 பேராமீட்டர் போஸ்ட் பண்ண போறேன். எங்கிட்ட இருக்கக்கூடியது DHT11 சென்சார். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த DHT11 டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இது ரொம்ப லோ காஸ்ட், ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய சென்சார். இதில் வந்து 2 பேராமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து ஹியூமிடிட்டி. ரெண்டையும் சேம் டைமில் நமக்கு கிடைக்கும். இதில் 3 பின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ளஸ் மைனஸ், சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின். ஸோ இந்த அவுட்புட் பின்ல இருந்து நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட் வோல்டேஜ் தான் கிடைக்கும். பட் நம்ம அதை ப்ராசஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து 2 பேராமீட்டர் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து ஹியூமிடிட்டி. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் சென்சாரோடைய டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தேவைப்படும். இன்னொரு ஹெடர் ஃபைல் தேவைப்படும். ஸோ அதனால நீங்க வந்து டெம்பரேச்சர் சென்சாரோடைய கோடு செப்பரேட் பார்க்கலாம். பட் இப்போ நான் வந்து ஃபார் டைம் பீயிங் நான் வந்து ஒரு ரேண்டம் டேட்டா ஜென்ரேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ரேண்டம் டேட்டானா வேரியேஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour அல்லது 1 hour வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரேண்டம் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரியலையும் நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர் நான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணா. நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டிங்கிற பேராமீட்டர். இதை எந்த ஃபீல்டுல நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். ஸோ இங்க போனீங்கன்னா உங்களுடைய சேனல் செட்டிங்ஸ் போங்க. சேனல் செட்டிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது 2 சேனல் வந்து நம்ம 2 ஃபீல்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நம்பர் 1 அண்ட் ஃபீல்டு நம்பர் 2. இல்லை சார் எனக்கு 3 and 4 போதும் அப்படின்னா 3, 4 எனேபிள் பண்ணிட்டு 1 and 2 ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஹோம் ஆட்டோமேஷன்ல ஃபீல்டு 1 ஃபேனுக்கும் ஃபீல்டு 2 வந்துட்டு லைட்டுக்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க, சென்சார் டேட்டா வந்து 3 and 4ல தான் வரணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா
நீங்க வந்து இந்த மாதிரி ரீகான்ஃபிகர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து ஃபீல்டு 3 and 4 அப்படின்னு சொல்லி இங்க நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்க வந்து கரெக்டான அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிடுறேன். ஆனா நான் இங்க பிரைவேட் வியூல வந்து பார்க்கும்போது இந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஃபீல்டு நம்பர் 1 and 2க்கு நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அகைன் டெலிட் பண்ணிட்டு அகைன் கொண்டு போகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து செட்டிங்ஸ்ல 1 and 2 சேனல்ஸே வச்சுக்கிறேன். ஃபீல்டு நம்பர் 1 and 2 அப்படியே விட்டுட்டு இங்க மட்டும் நான் மாத்திக்கலாம் கோடிங்ல. சரியா? ஸோ கரெக்டா உங்களுடைய கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் இங்க வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஃபீல்ட் நம்பர் 1 ஃபார் டெம்பரேச்சர், ஃபீல்ட் நம்பர் 2 ஃபார் ஹியூமிடிட்டி இப்படி நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ 2 பேராமீட்டர் வந்து நம்ம இங்க ஜென்ரேட் பண்ணி அதை பாஸ் பண்ண போறோம். ஸோ அதனால 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் வேல்யூ தேவைப்படல. இப்போ நம்ம கீழே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது தேவைப்படல. ஸோ இது நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ப்ரோக்ராம்லேயே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து வாய்ட் செட்டப். ஸோ 1,15,200 அப்படிங்கிற கனெக்டிங் டு எந்த பர்டிகுலர் கிளவுடு கூட நான் கனெக்ட் பண்றேன், சாரி வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து எஸ்எஸ்ஐடி மேல நான் கொடுத்திருந்த எஸ்எஸ்ஐடியை திருப்பி நான் ரீப்ரிண்ட் பண்றேன் என்னோட சீரியல் மானிட்டர்ல பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மோட்ல நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஸ்டேஷன் மாதிரி. ஸ்டேஷன் அப்படின்னா இங்க இருந்து டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், இங்க இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இந்த கண்ட்ரோலர் வந்து இப்போ ஸ்டேஷன் மோட்ல ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால வைஃபை மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வைஃபை எஸ்டிஏ நான் சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் அண்ட் பப்ளிஷ் ரெண்டுமே என்னால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வைஃபை பிகின். ஸோ வைஃபை கனெக்ஷனாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட கண்ட்ரோலரில் யூசிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டையும் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை டேட்டா யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 5 seconds மேக்ஸிமம் ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து உடனே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா நான் வந்து இந்த பேராமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, வைஃபை டாட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு வைஃபை கனெக்டடான்னு செக் பண்றேன். ஸோ இந்த வைஃபை கனெக்டடுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு ஒரு வேரியபிள். இது வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த வேரியபிள் ட்ரூவா இருக்கும். இன்கேஸ் நாட் கனெக்டட் அப்படின்னா இந்த 2 வேரியபிள் ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நாட் கனெக்டடான்னு செக் பண்றேன். ஸோ நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு கனெக்டடான்னு செக் பண்றேன். ஸோ ஃபெயில் ஆயிடுது அப்படின்னா கண்டிப்பா இந்த வைல் லூப் வந்து ட்ரூ. ஸோ இந்த வைல் லூப்புக்குள்ள இருக்கிற மாதிரி நடக்கும் ப்ராசஸ். என்னன்னா எவ்ரி half a second 500 millisecond அப்படிங்கிறது half a second, every half a second எனக்கு வந்து டாட் 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 வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ட்ரைங் டு கனெக்ட். என்னோட இந்த கண்ட்ரோலர் வந்து வைஃபை கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட்எல்என்ல சப்போஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒருவேளை ஒரு 5 secondsக்குள்ள இது கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த வைல் லூப் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ அப்போ வைல் லூப் வெளியில வந்துடும் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் சீரியல் டாட் பிரிண்ட்எல்என் சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு லைன் நியூ லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். அடுத்த லைன்ல வைஃபை இஸ் கனெக்டட்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம MQTT ப்ரோட்டோகாலை ஸ்பெஷலாக கால் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட திங்ஸ்பீக்கே வந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ இங்க வந்து நம்ம ஸ்பெஷலாக MQTTக்கு ப்ரோக்ராம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பட் அடாப்ரூட்ல நம்ம வந்து தனியாக தான் எழுதி ஆகணும். அதே மாதிரி இங்கே இனிஷியலைசிங் திங்ஸ்பீக்னு சொல்லி நம்ம திங்ஸ்பீக் நெட்வொர்க் வந்து இனிஷியலைஸ் பண்ற கம்யூனிகேஷனை நம்மளோட டிவைஸ் வந்து கிளைண்ட் இப்போ ஓகேவா? இந்த நோடெல்சி அப்படின்ற கண்ட்ரோலர் வந்து கிளைண்ட். ஸோ திங்ஸ்பீக் பிகின் ஆஃப் த கிளைண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கிளவுட்ல அதாவது திங்ஸ்பீக் அக்கௌண்ட் கூட இந்த நோடெல்சி வந்து கனெக்ட் ஆகி ஒரு கிளைண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ கிளைண்ட்ல இருந்து டேட்டா நீங்க பாஸ் பண்ண முடியும், கிளைண்ட்ல கிளவுட்ல இருந்து டேட்டாவை நீங்க வந்து ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிளைண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பார்ட். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர் மட்டும் என்னென்னு சொல்லி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் ஃபிசிக்கலா சென்சாரை நான் கனெக்ட் பண்ணாதனால நான் வந்து நோடை டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? ஸோ பின் மோடு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. பட் நான் ரியலிஸ்டிக்காக போகும்போது அதை நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ ஜஸ்ட் வந்து ரேண்டமாக நம்ம அனுப்பி டேட்டா அனுப்பி சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால நான் இங்கே வந்து மோட் வந்து கான்ஃபிகர் பண்ணல, பின் மோட் வந்து கான்ஃபிகர் பண்ணலை. சரியா? ஸோ அடுத்தது வந்து லூப். ஸோ லூப்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிப்பீட்டடாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதுறோமோ அதை லூப்ல போடணும். இங்க வந்து நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து ஹியூமிடிட்டி. ரெண்டுமே ஃப்ளோட்டிங் டைப். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து பாயிண்ட்ல வேரி ஆகும். 3.30, 30.1, 30.2, 30.3 அந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அதனால ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்ல டெம்பரேச்சர் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லேயே நான் கிரியேட் பண்றேன். இன்கேஸ் நீங்க ஹோல் இன்டிஜரா தான் வேணும் அப்படின்னா INT போட்டு இன்டிஜரா நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ரேண்டம் வேல்யூ. ஸோ ரேண்டம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன வேரியபிள் ரேஞ்ச் கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சுக்குள்ள நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 35 தான் இருக்கும். ஸோ அதனால நான் 20 to 35 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா 10 to 100 கூட கொடுத்துக்கலாம், 0 to 100 உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்டம் இல்லை. சரியா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அடுத்தது ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டி 40 to 80 நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இது உங்களோட இஷ்டம் தான், ஏன்னா நம்மளுக்கு வந்து வேரியேஷன் வந்து டக்குன்னு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து திங்ஸ்பீக் அப்லோட் மெத்தட். திங்ஸ்பீக்ல இந்த கண்ட்ரோல் இருக்கிற டேட்டாவை திங்ஸ்பீக்ல அப்லோட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஸோ மெத்தட் 1 வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் த கமாண்ட் கால்டு திங்ஸ்பீக் ரைட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபீல்டுக்கும் நம்ம தனித்தனியாக டேட்டா ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டபுள் / போட்டாலும் கமெண்ட் தான், / போட்டாலும் கமெண்ட் தான், PHP இருக்கிற மாதிரியே. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா டபுள்/. ஸோ நீங்கள் குரூப் ஆஃப் லைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா /. ஸோ இதை போட்டுக்கலாம். ஸோ திங்ஸ்பீக் டாட் ரைட் ஃபீல்ட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சேனல் நம்பர் அதோட ஃபீல்டு நம்பர், ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபீல்டு நம்பர் ப்ளஸ் சேனல் ஐடி. ஸோ இங்கே சேனல் ஐடி நான் மாற்றிருக்கேன், அதை நான் சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஸோ சேனல் ஐடியும் ப்ளஸ் ஃபீல்டு நம்பரையும் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் அப்படிங்கிற இந்த வேல்யூ, ஓகேவா, இங்கே நம்ம கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சர்ங்கிற வேரியபிளை ரைட் API கீ யூஸ் பண்ணி திங்ஸ்பீக் கிளவுட்ல அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அனுப்பும் போது என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணும். ஒரு தடவையும் நீங்கள் சேனல் ஐடி போடணும், ஒரு தடவையும் ஃபீல்ட் நம்பர் போடணும், அதோட தடவையும் ரைட் API கீ போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்லையும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஹியூமிடிட்டி கிடையாது, கியூம். ஏன்னா நம்ம இங்கே வேரியபிள் வந்து கியூம் தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திங்ஸ்பீக்ல அப்டேட் ஆகும். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ ஃபீல்டு நம்பர், அதாவது ஃபீல்டு ஐடி ஆக்சுவலாக. ஸோ ஃபீல்டு ஐடி டெம்பரேச்சர், இங்கேயும் வந்து ஃபீல்டு ஐடின்னு வச்சுக்கலாம். சேனல் ஐடி, ஃபீல்டு வந்து நம்பர் தான். ஓகே விடலாம். ஸோ ஃபீல்டு நம்பர் வந்து நான் செகண்ட் ஃபீல்டா தேர்ட் ஃபீல்டா நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் டெம்பரேச்சர் வச்சிருக்கேன், செகண்ட் ஃபீல்டு வந்து ஹியூமிடிட்டிக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஃபீல்டு நம்பர் அப்படிங்கிறத எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு. ஏன்னா நான் இப்போ வந்து டெம்பரேச்சர் சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ உள்ள வந்து நம்ம 1ன்னு போட்டோம்னா அது வந்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் நான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 1 அப்படின்றது டெம்பரேச்சர், 2 அப்படின்றது ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாஸ் பண்ணும்போது டேட்டாவை நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மெத்தட் 2 என்ன அப்படின்னா திங்ஸ்பீக் செட் ஃபீல்டு. அதாவது ஒரு ஃபீல்டாக நம்ம செட் பண்ணிட்டே வரணும். இந்த ஃபீல்டு நம்பருக்கு என்ன வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம், இந்த ஃபீல்டு நம்பருக்கு என்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறோம், ஒரு ஃபீல்டாக நம்ம செட் பண்ணிட்டே வரணும். எல்லாத்தையும் கிளப் பண்ணி பல்காக வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தட் 2. இந்த மெத்தட் 2 நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து n நம்பர் ஆஃப் சென்சர்ஸ் வந்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திங்ஸ்பீக் டாட் செட் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு நம்பர் போட்டு அதில் வந்து எந்த வேரியபிளும் உங்களோட டேட்டா இருக்குதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் டேட்டா வந்து டெம்ப் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஹியூமிடிட்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா HUM ஹியூமிடிட்டிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1ஆம் நம்பர்ல டெம்பரேச்சர், 2ல வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னு செட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பல்கா சென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா திங்ஸ்பீக் ரைட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட்ல நம்ம சேனல் நம்பரை இப்போதான் நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா சேனல் ஐடி. ஸோ சேனல் ஐடி அண்ட் ரைட் கீ ஒரு தடவை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். பட் இந்த மெத்தட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நம்ம சேனல் ஐடி கொடுக்கணும், ரைட் கீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், காப்பி பேஸ்ட் நிறைய தடவை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட். ஸோ நம்ம வந்து ஸ்பீட் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறோம், இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ணி மொத்தமாக பல்கா அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இதுலேருந்து திங்ஸ்பீக் நெட்வொர்க்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம QoS மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி. இன்கேஸ் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் கோட் வந்து 200ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரீ கிளவுட், அதாவது புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து 200 அப்படின்னா சக்ஸஸ். ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னா சேனல் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி.
ஓகேவா? ஸோ சேனல் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்து இங்கே வரணும். இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கோட் வந்துன்னா டெஃபினட்டா தட் இஸ் அ ப்ராப்ளம் வைல் அப்டேட்டிங் த சேனல். பட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். அது வந்து 404 எரரா இல்லை 202 எரரா -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் சேல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்றேன். ஸோ ப்ராப்ளம் வைல் அப்டேட்டிங் த சேனல் the HTTP code is அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் வந்து நான் டைப் பண்றேன். HTTP எரர் கோட் is அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் கோட் வந்து டைப் பண்றேன். அதுக்கு வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங் ஆஃப் ஏன்னா இங்க வர்றது இன்டிஜர் நம்பர், நான் வந்து இங்க ஸ்ட்ரிங்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் டைப் கன்வர்ஷன் பண்ணணும். என்னோட இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறேன். இப்போ எனக்கு இந்த எக்ஸ்ல வர இந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா மாறிடும். இந்த ரெண்டு அப்பெண்ட் ஆயிடும். ஒரே லைனா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ டிலே வந்து நான் மறக்காம 20 செகண்ட்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ எவ்ரி 20 செகண்ட் ஒன்ஸ் தான் டேட்டா அப்லோட் ஆகும். நம்மளுக்கே நல்லா தெரியும் திங்ஸ்பீக் வந்து மினிமம் 15 செகண்ட்ஸ் வந்து டியூரேஷன் எடுக்கும். ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு 15 செகண்ட். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 செகண்ட்ஸ் ஆட் ஆனா கூட நம்மளுக்கு வந்து 20 செகண்ட் அப்படிங்கிறப்போ சஃபிஷியன்ட் டைம் டு அப்டேட் ஆல் தி டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் போர்டை சூஸ் பண்ணிக்கணும். நோட் எம்சி போர்டு. ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா ESP8266 போர்டு 2.5.0ல இங்க போயிட்டு நோட் எம்சி 1.0 ESP12E மாடியூல் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டூல்ஸ்ல போய் மறுபடியும் போர்ட்ல நீங்க வந்து கரெக்டான காம் போர்ட் சூஸ் பண்ணணும். இன்னொரு கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணல. இப்போ நான் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்னொரு போர்ட் எனேபிள் ஆகும். இப்போ டிஃபால்ட்டா எனக்கு காம் போர்ட் 3 இருக்கு. ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ரீசெட் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து ரீசெட் ஆகி டக்குன்னு கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ போர்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் காமிக்கணும். ஸோ இப்போ என்னோட கோட் வந்து 100% அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ டன் அப்லோடிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணணும். சீரியல் மானிட்டர்ல ஒன்ஸ் வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ லைஃப் வித் IoT அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இங்கே வந்து எனக்கு மெசேஜ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் அகைன் திங்ஸ்பீக் அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணணும். இங்கே வந்து வைஃபை எது கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் லைஃப் வித் IoT. ஸோ அதில் வைஃபை கனெக்டட். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வைல் அப்லோடிங் த சேனல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டேட்டாவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ப்ராப்ளம் வித் அப்லோடிங் த சேனல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் எவ்ரி 20 செகண்ட் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற கோட் வந்து வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய சீரியல் மானிட்டர் பார்க்குறது. ஸோ த சேம் நம்ம வந்து திங்ஸ்பீக்ல பார்க்கலாம். திங்ஸ்பீக்ல வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு அக்கௌண்ட்ல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பேரலா அப்டேட் ஆகுது தெரியும். கொடுத்துட்டு மை அக்கௌண்ட் போய்க்கலாம். இல்லைன்னா சேனல்ஸ்ல நம்ம இப்போ லாகின்ல தான் இருக்கோம். நம்ம இன்னும் லாக் அவுட் கொடுக்கல. ஸோ சேனல்ஸ்ல போய் மை சேனல்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட்ல மை அக்கௌண்ட்ல இங்கே பாருங்க நான் யூஸ் பண்ண அந்த லிமிட் வந்து காமிக்குது. ஸோ 3 பில்லியன் நான் சொன்னேன் இல்லையா, 30 lakhs மெசேஜஸ். ஸோ அதில் வந்து நான் 29 lakhs ரிமைனிங் வச்சிருக்கேன். 29,99,795 மெசேஜஸ் நான் வந்து ரிமைனிங் வச்சிருக்கேன். அவுட் ஆஃப் 4 சேனல்ஸில் நான் வந்து ஒரு சேனல் ரிமைனிங் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு சேனல் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரெக்கமெண்டட் டெய்லி யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 8,219 மெசேஜஸ் நான் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி யூசேஜ் டைப்பு இந்த மாதிரி பார் சார்ட் இது எல்லாமே நம்ம வந்து இந்த மை அக்கௌண்ட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து சேனல்ல வந்திருக்கும். ஸோ சேனல்ஸ்ல போயிட்டு மை சேனல் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து லேப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சேனலை தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இங்க டேட்டாஸ் வந்திருக்கும். ஸோ ஃபீல்டு 1 ஃபீல்டு 2. ஸோ இந்த டேட் டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த டாட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபீல்டு வந்து ஆக்சுவலா 27th ஆகஸ்ட் 17:43. இப்போ நான் ஒரு 3 minutes முன்னாடி டேட்டா வந்திருக்கு. அந்த ஃபீல்டு வேல்யூ வந்து 34. ஓகேவா? பிளாக் கலர் போர்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து வந்திருக்கும். இப்போ டேட்டா அப்லோட் ஆகும்போது இந்த வேரியேஷன் வந்து சேஞ்ச் நல்லா தெரியும்.
இது ஏன் நான் வந்து ரேண்டம் போட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் வந்து டெம்பரேச்சர் சென்சார் கான்ஸ்டன்டா வச்சிருந்தேன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வரும், உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்ற டவுட் வந்துருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி ரேண்டம் வேல்யூ செக் பண்ணி காமிச்சேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரியலா ஒரு சென்சார்னுடைய கோடு தூக்கி உள்ள போட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சென்சார் டேட்டா வந்து டேரக்டா நம்மளுக்கு அப்லோட் ஆகும். சேம் வே ஃபேனுடைய ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்து ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதுக்கும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி வந்து நீங்க கேஜில் பார்க்கணும்னாலும் இது ஈஸியாக பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து 34 டிகிரி செல்சியஸ், ஸோ ஹியூமிடிட்டி வந்து 68 லெவல் அப்படின்னு 68% அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இப்போ பாருங்க 25, 62 இது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இது கிரீன் ஜோன்ல இருக்கா இல்லை எல்லோவா இல்லை ரொம்ப அலர்ட் மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க இண்டிகேட்டர் கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் நமக்கு தேவைப்படல, ஸோ அதனால வந்து இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். 2 இண்டிகேட்டர் நமக்கு வேணாம். ஸோ 2 டெம்பரேச்சர் சென்சார், இதனுடைய கிராஃப் பிளஸ் இந்த வேல்யூ, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த சேனல் நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல போடுறேன், நீங்க வேணா இதை ஜஸ்ட் பேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டேரக்டா பார்க்க முடியும். ஸோ என்னோட சேனல் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். உங்க சைட்ல நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அதோட கிராஃப் வந்து நீங்க அங்கிருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து கான்ஃபிகர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைன் பண்றீங்க, உங்களோட ஓன் வெப்சைட்ல நீங்க இதை கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் டீடைல்ஸை நீங்க வந்து காப்பி பண்ணி உங்களோட கோட்ல இன்புட் பண்ணிக்கலாம். HTML கோட், PHP கோட்லாம் இன்புட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேமை நீங்க அங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த கேஜஸையும் நீங்க வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரியல் டைம் கிளவுட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்க டேட்டாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரீசன்ட் டேட்டாஸ்ன்னு போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு சேனலும் லிஸ்டாக இருக்கும். அதில் நம்மளுடைய ஃபீட்ஸ் எதுவும் டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே காமிக்குது. இப்போ நான் கரெக்டாக இருக்கக்கூடியது லேப் கண்ட்ரோல் அப்படிங்கிற சேனல். ஸோ இதில் வந்து ஃபீல்டு லேபிள் 1, லேபிள் 2 2 ஃபீல்டுக்கு வந்து டேட்டாஸ் இருக்கு. இது வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும், JSON ஃபார்மேட், எக்ஸல் ஃபார்மேட், CSV ஃபார்மேட், என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஃபார் என்னென்ன டேட்டாஸ் அப்லோட் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து டேட்டாஸ் இருக்கு. ஸோ டைமிங், எவ்வளோ என்டிட்டியோட நம்பர், அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் இருந்த டேட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 21 டேட்டா வந்திருக்கு. நம்ம எவ்ரி 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இதே மற்ற க்ளவுடாக இருந்தது அப்படின்னா மில்லி செகண்ட் ரேஞ்சில் அப்டேட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1000 கிராஸ் பண்ணி போயிருக்கும் ஒரு 2 மினிட்ஸில். பட் இது வந்து 20 செகண்ட்ஸ் ஒன்ஸுங்கிறதுனால எவ்ரி மினிட்ஸ் ஒரு 3 டேட்டாஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சென்சார் டேட்டாவை டேரெக்டாக வந்து கண்ட்ரோலர்லேருந்து எடுத்து கிளவுடுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.